மகாபாரத போர் முடிந்தது. தர்மத்தின் உருவமான யுதிஷ்டிரன் சொர்க்கத்தின் வாசலில் நிற்கிறார். ஆனால் அங்கே அவர் கண்ட காட்சி அவரை நிலைகுலைய வைத்தது. அவர் கண்ணெதிரே ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாக காரணமான அவரது எதிரி துரியோதனன் சொர்க்கத்தில் இருந்தார். ஆனால் தர்மத்திற்காக போராடிய பாண்டவர்களோ நரகத்தில் துன்பத்தில் இருந்தனர். ஏன் இந்த அநீதி? கடவுளே தவறு செய்துவிட்டாரா? அல்லது இதன் பின்னால் மறைந்திருக்கும் ரகசியம் என்ன? வாருங்கள், மகாபாரதத்தின் மிக முக்கியமான இந்த தர்ம பாடத்தை பார்க்கலாம். குருக்ஷேத்திர போருக்கு பின் பாண்டவர்கள் தங்கள் பூலோக வாழ்வை முடித்துவிட்டு இமயமலை வழியாக விண்ணுலகம் செல்கிறார்கள். யுதிஷ்டிரன் மட்டும் உயிருடன் சொர்க்கத்தை அடைகிறார். சொர்க்கத்திற்குள் நுழைந்த யுதிஷ்டிரன் ஆர்வத்துடன் தன் தம்பிகளையும் திரௌபதியையும் தேடுகிறார். ஆனால் அங்கே அவர் கண்டது பெரும் அதிர்ச்சி. தர்மத்தை மதிக்காத துரியோதனன் தேவர்களோடு அமர்ந்திருந்தான். யுதிஷ்டிரன் கோபத்துடன் கேட்டார், முனிவரே, பெரும் பாவங்களைச் செய்த இவன் எப்படி இங்கே இருக்க முடியும்? என் தம்பிகள் இங்கே? அப்போது நாரத முனிவர் புன்னகையுடன் சொன்னார், யுதிஷ்டிரரே, துரியோதனன் தன் கடமையான போர்க்களத்தில் பின்வாங்காமல் வீரமரணம் அடைந்தான். அதனால் அவனுக்கு இந்த வீர சொர்க்கம் கிடைத்தது. அவனது தீய செயல்களுக்கான தண்டனையை அவன் ஏற்கனவே அனுபவித்து விட்டான். இதை கேட்டும் யுதிஷ்டிரனின் மனம் அமைதியடையவில்லை. எனக்கு துரியோதனன் வேண்டாம். என் தம்பிகள் எங்கே இருக்கிறார்களோ அங்கேயே நானும் இருக்க விரும்புகிறேன் என்றார். ஒரு தேவதூதன் யுதிஷ்டிரனை அழைத்துச் செல்கிறான். போகும் பாதை மெல்ல மெல்ல இருளாகிறது. பிணங்களின் துர்நாற்றம், ரத்தம் ஓடும் நிலம், முட்கள் நிறைந்த பாதை. யுதிஷ்டிரன் பயத்தில் நடுங்கினார். திடீரென்று இருளிலிருந்து குரல்கள் கேட்டன. அண்ணா, நாங்கள் இங்கே இருக்கிறோம். நீங்கள் வந்த பிறகு இந்த நரகத்தின் வெப்பம் குறைந்து குளிர்ச்சியாக இருக்கிறது. எங்களை விட்டுச் செல்லாதீர்கள். குரலை கேட்ட யுதிஷ்டிரன் உறைந்து போனார். அங்கே வேதனையில் துடிப்பது பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் மற்றும் திரௌபதி ஆகும். யுதிஷ்டிரன் ஆக்ரோஷமாக கத்தினார். தர்மத்தை பின்பற்றியவர்களுக்கு நரகமா? அநியாயம் செய்தவர்களுக்கு சொர்க்கமா? எனக்கு இந்த சொர்க்கம் வேண்டாம். என் தம்பிகள் இருக்கும் இந்த நரகமே எனக்கு போதும். நான் இங்கேயே இருக்கிறேன் என்று தேவதூதனிடம் கூறிவிட்டார். யுதிஷ்டிரன் அந்த வார்த்தையைச் சொன்ன அடுத்த நொடி நரகம் மறைந்தது. தேவர்கள் அனைவரும் அவர் முன் தோன்றினார்கள். இந்திரன் சொன்னார், யுதிஷ்டிரரே, இது உங்கள் தர்மத்திற்கு வைக்கப்பட்ட இறுதிச் சோதனை. ஒவ்வொரு மனிதனும் செய்த சிறிய தவறுக்காக நரகத்தை பார்க்க வேண்டியிருக்கும். உங்கள் தம்பிகள் செய்த சிறு தவறுகளுக்காக இந்த மாய நரகத்தை கண்டார்கள். ஆனால் உங்கள் அன்பும் கருணையும் இந்த தேர்விலும் வென்றுவிட்டது. இறுதியில் மாயைகள் விலகின. பாண்டவர்கள் அனைவரும் உண்மையான நித்திய சொர்க்கத்தை அடைந்தார்கள். தர்மம் என்பது வெறும் சட்டங்கள் அல்ல. அது சுயநலமற்ற அன்பிலும் இக்கட்டான சூழலிலும் மாறாத நேர்மையிலும் இருக்கிறது.